தஜ்ஜால் உலகின் பெரும்பாலான நகரங்களில் நுழைவான். ஆனால் சில இடங்களில் அவன் ஒருபோதும் நுழைய முடியாது. சுவர்களால் அல்ல, அங்கே மலக்குமார்கள் காவலில் இருப்பதால். மனித வரலாற்றில் மிகப்பெரிய சோதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். தஜ்ஜால் உலகம் முழுவதும் பயணம் செய்வான், மக்களை ஏமாற்றுவான், அவர்களின் ஈமானை சோதிப்பான். ஆனால் அல்லாஹ் சில இடங்களை பாதுகாக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் மதினாவை தவிர தஜ்ஜால் நுழையாத எந்த நகரமும் இல்லை. அந்த நகரங்களில் ஒவ்வொரு நுழைவாயிலும் மலக்குமார்கள் காவலில் இருப்பார். தஜ்ஜால் மதினாவை நெருங்கும் போது நகரம் 3 முறை அதிரும். மேலும் ஒவ்வொரு நயவஞ்சகரும் காஃபீர்களும் அவனிடம் நகரத்தை விட்டு வெளியேறுவார்கள். ஆனால் கவனமாக கேளுங்கள், தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ என்பதில் இல்லை, அது உங்கள் ஈமானில் உள்ளது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சூரா கஃபீன் முதல் 10 வசனங்கள் மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். தஜ்ஜால் மனித குலம் சந்திக்கும் மிகப்பெரிய சோதனை. அவன் உலகம் முழுவதும் பயணம் செய்வான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சில இடங்களில் அவன் நுழைய முடியாது. அல்லாஹ் பாதுகாத்த இடங்கள் மக்கா, மதினா, புனித மசூதிகள். ஆனால் உண்மையான பாதுகாப்பு ஈமான் தான். சூரா கஃபீன் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய சூரா அல் கஃபீன் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்ய தொடங்குங்கள். கருத்திடுங்கள். அல்லாஹ் எங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.